வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய கவலை உள்ளது உன் மனதில். நாம் என்ன செய்ய போகிறோம், நம் எதிர்காலத்தில் என்ன மாதிரி வாழப் போகிறோம், நமக்கு எந்த ஒரு விஷயமும் இதுவரை நல்லது நடக்கவே இல்லையே, நாம் எதற்காக நாம் இவ்வளவு போராடுகிறோமோ அந்த விஷயமே நமக்கு கிடைக்கவே இல்லையே என்று நினைக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய விஷயத்தை அடைய போகிறாய் என்று சொன்னால் நீ நம்புவாயா? நம்பித்தானே ஆக வேண்டும். ஏனென்றால் நீ அதை தானே செய்ய போகிறாய். உன்னுடைய எதிர்காலமானது மிக மிக பிரகாசத்துடன் ஒளிமயமான வாழ்க்கையுடன் ஆரம்பிக்க போகிறது. இனி எல்லாமே சுபிட்சமாக நடக்கப் போகிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா? நம்பித்தானே ஆக வேண்டும். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இப்பொழுது நடக்கவில்லை என்று ஒரு பொழுதும் வருந்தாதே. மாற்றங்கள் வரும் பொழுது நீயே வியப்பாய். அவ்வளவு பெரிய மாற்றங்களாக இருக்கும். இப்பொழுது நீ ₹1 செலவு பண்ணால் உனக்கு அதிகமான கடன் தொல்லை தான் இருக்கும். சரிதானே? நாம் ஒரு விஷயம் செய்வோம் என்று ஒரு ₹10 செலவு செய்தால் அதனிலிருந்து ₹1 கூட எடுக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்வில் அதில் நஷ்டங்கள் தான் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீ எதிர்காலத்தில் உன் வாழ்வில் எவ்வளவு ரூபாய் உன்னுடைய தொழிலுக்காக நீ போடுகிறாயோ அதைவிட பல மடங்காக நீ எடுக்கலாம். நம்பு, நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் பலிக்கும். நீ எதிர்காலம் எதிர்காலம் என்று பயப்படுகிறாய். ஆனால் உன் எதிர்காலமானது இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று நான் சொன்னால் மட்டும்தானே தெரியும். சொல்லிவிட்டேன். இதற்கு மேலாவது கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை பாரு என்னுடைய தங்கமே. உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தொழிலில், எல்லா விஷயத்திலும் நான் நிறைந்து இருக்கிறேன். இப்பொழுது உன்னுடைய கர்மவினை உன்னை பாதிக்கிறதே தவிர எதிர்காலத்தில் எந்த ஒரு தொந்தரவும் உனக்கு இருக்காது. உன் கர்ம வினையால் இது ஆகிவிட்டது, அது ஆகிவிட்டது, எதுவுமே இருக்காது. எல்லா விஷயத்தையும் தான் இப்பொழுதே அனுபவித்து விட்டாயே. இப்பொழுது நான் உன்னை எதற்காக இதை செய் அதை செய் என்று சொல்கிறேன் என்றால் நீ இப்பொழுது செய்யும் விஷயங்கள் தான் எதிர்காலத்தில் உன்னை ஒரு பெரிய ஆளாக மாற்றும். எது உனக்கு பிடித்து, எது உனக்கு விரும்பி நீ செய்கிறாயோ அந்த விஷயத்தில் நீ மிகப்பெரிய ஆளாக மாறுகிறாய். இதுவே உண்மை. உன்னுடைய எதிர்காலமானது வெளிச்சமாக இருக்கிறது. உன் கண்ணுக்கு நேராக அது இருட்டாக தோன்றும். ஆனால் அதனுடைய வெளிச்சமானது மிக மிக அதிகமானது. புரிந்து கொள். எல்லா விஷயத்திலும் நீயாக இரு. இவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லா இடத்திலும் நீயாக இரு. உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்கிறது என்றால் செய். பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாமே நல்லதுக்காக, உன் நல்லதுக்காக மட்டுமே சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ முன்னேறலாம். என்னுடைய வார்த்தைகள் படி நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக எப்பேற்பட்ட தோல்வியும் உன்னை நெருங்காது. காலம் உன்னை சோதித்தாலும் இந்த வாராகியான நான் உன்னை கை தூக்கி விடுவேன் என்று நம்பு. எல்லா விஷயத்திலும் சோதனை வந்தால் சோதனைக்கு பின் நிச்சயமாக உன்னுடைய சாதனைகளாக இருக்கும். என்னுடைய அன்பான பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதுமே வாழ்க்கையை அளித்து நல்ல முறையாக வாழ வைப்பேன். தைரியமாக மட்டும் இருங்கள். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் தோற்று போக நான் விடமாட்டேன். இந்த வாராகி இருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலையே படக்கூடாது. தைரியமாக இரு. எப்பொழுது உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.